இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பென்னும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை அத்தனை அழகு இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதை. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தமின்றி ஏதும் இல்லை, கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை, அத்தனையும் அவர் முன்னே துணை மகிமை. புகழ் சந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ வாழ்த்திடுங்கள் மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இதய தேவனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் இந்திய திருநாடு குடியரசு நாளினை சிறப்பித்து கொண்டாடுகிறது. தாயாம் கத்தோலிக்க திரு அவையும் இந்த மகிழ்ச்சியில் பங்கெடுக்கும் வண்ணமாகவும் நம் இந்திய நாட்டிற்காக செபிக்கும்படியாகவும் சிறப்பாக இந்த நாள் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு எப்பொழுதும் இருப்பார். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது வியத்தகு திட்டத்திற்கு ஏற்ப எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தும் நீர் எங்கள் நாட்டிற்காக உம்மிடம் கொண்டு வரும் எங்கள் வேண்டல்களை கனிவுடன் ஏற்றருளும். இவ்வாறு எம் நாட்டு தலைவர்களின் ஞானத்தாலும் குடிமக்களின் ஒருமைப்பாட்டாலும் நல்லிணக்கமும் நீதியும் உறுதிப்படுத்தப்பட்டு மனித வாழ்வு அனைத்தின் மேன்மை காக்கப்படுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம்.
வெளி வேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுள்ளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிகளுக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுக்களில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் கண்ணீரை நினைவிற்கொண்டு உன்னை காண ஏங்குகின்றேன். கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும். வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கின்றேன். இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிக்கி ஆகியோரிடம் விளங்கியது. இப்போது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்ந்தவை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். முற்காலத்தில் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது. வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன். பல்லவி. என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தயலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். பல்லவி. என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். அவன் கையை கடல் வரைக்கும் அவன் வலக்கையை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வேன். பல்லவி. என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். Alleluia, 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 Alleluia. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்சபுல் பிடித்திருக்கிறது என்றும்
பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது: சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டிற்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. ஆயர்களான திமோத்தேயு, தீத்து இவர்களை நினைவு கூறுகிற இந்த மகிழ்ச்சியான நாளில் இந்த ஆயர்கள், புனிதர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தருகின்ற சிறந்த படிப்பினைகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற உண்மையை சொல்லுகிறார்கள். கொடுக்கப்பட்ட பணிகளை ஏற்று கடமை உணர்வோடு செய்ய வேண்டும் என்கிற படிப்பினையை தருகிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தி வாழ வேண்டும் என்பதை வாழ்வின் இலக்காக கொண்டிருக்கிறார்கள். வாழ்வில் துன்பங்கள் வருவது, கஷ்டங்கள், இன்னல்கள், நெருக்கடிகள், வேதனைகள் வருவது இயல்பு என்றாலும் அவற்றை சவாலோடு எதிர்கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கிறார்கள். எந்த பணி செய்தாலும் அந்த பணியில் மன நிறைவு அவசியம் என்பதை இந்த உலகறிய இந்த புனிதர்கள் நமக்கு நிலைநாட்டி சொல்லுகிறார்கள். இந்த மகத்துவமான பேருண்மைகளை உள்வாங்கி நாமும் இணைந்து பணியாற்ற, கொடுக்கப்பட்ட பணிகளை கடமை உணர்வோடு செய்ய, கிறிஸ்துவை நம் வாழ்வில் முதன்மைப்படுத்தி வாழ, துன்பங்களை சவால்களோடு எதிர்கொள்ள, எந்த பணியை செய்தாலும் மன நிறைவோடு வாழ வரம் வேண்டி செபிப்போமாக. ஆமென். பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்று ஆயர்களான திமோத்தேயு, தீத்து இவர்களுடைய விழாவினை கொண்டாட நம்முடைய தாயாம் திரு அவை நம்மை அன்போடு அழைக்கின்றது. திமோத்தேயு என்பவர் யார்? அவர் எத்தகைய வாழ்வை இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு சென்றார் என்பதை நாம் தியானிக்கிற போது, திமோத்தேயு என்றால் கடவுளை போற்றுபவர் என்று பொருள். கடவுளை போற்றுபவர், கடவுளால் போற்றப் பெறுபவர் என்றும் இவர் அழைக்கப்படுகின்றார். புனித பவுலடிகளாரோடு இணைந்து பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்திருக்கிறார். எல்லா இடங்களுக்கும் அவரோடு இணைந்து சென்று கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி இருக்கிறார். பவுலடிகளார்
இவருடைய பெயரினால் 2 திருமடல்களை எழுதியிருப்பதை காணுகிறோம். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு என்கிற நூல்கள். திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரம் 1 மற்றும் 2 இறை வார்த்தைகள். தீமோத்தேயு லிஸ்திரா அப்படின்ற ஒரு பகுதியில் அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய தாய் கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண்ணாக இருக்கிறார் என்றும், அவருடைய தந்தை கிரேக்க மொழியை பேசுகின்ற கிரேக்க நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் ஒரு மிக்ஸ்டு மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க லிஸ்திரா என்கிற பகுதியில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். திருத்தூதரான பவுலடிகளாரோடு தொடர்ந்து பயணம் செய்த இவர் பல்வேறு நற்பெயருக்கு புகழ் பெற்றவராக திகழ்கிறார். இவரை குறித்து பவுலடிகளார் என்ன எல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்தவ மக்களின் நற்சான்று பெற்றவர் தீமோத்தேயு என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவ மக்களுடைய நற்சான்று பெற்றவர். இன்னும் ஒரு படி மேல போய் என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயு என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த பிள்ளை. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆண்டவரோடு என்றும் இணைந்து வாழ்பவர் தீமோத்தேயு என்றும், ஆண்டவரின் நம்பிக்கைக்குரிய மகன் தீமோத்தேயு என்றும் பவுலடிகளார் இவரை குறித்து சொல்லுவதை பார்க்கிறோம். விசுவாசத்தின் அடிப்படையில் என் உண்மையான பிள்ளையாய் தீமோத்தேயு இருக்கிறார் என்று 1 தீமோத்தேயுக்கு எழுதிய திருமடல் 1வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை சொல்லுகிறது. பல இடங்களுக்கு இவர் பயணம் செய்திருக்கிறார் பவுலடிகளாரோடு. பிரிக்கியா, கலாத்தியா, மீசியா, துரோவா, பிலிப்பு, கொரிந்து, இப்படிப்பட்ட பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்திருக்கிறார். ஏன் இந்த ஊர் பேரு, இந்த நாடு பேரு இதெல்லாம் நமக்கு தெரியாத போதும் கூட இதை சொல்லுகிறேன் என்றால், கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதற்காக பல்வேறு நாடுகளுக்கு இடங்களுக்கு பயணம் செய்து அந்த மதிப்பீடுகளை விதைத்த முதன்மையான பணியாளர்களாக இவர்கள் எல்லாரும் இருக்கிறார். தீமோத்தேயு ஆழமான விவிலிய அறிவு கொண்டவர் என்றும் பவுலடிகளார் இவரை குறித்து சான்று பகர்கிறார். 2 தீமோத்தேயுக்கு எழுதிய திருமடல் 3வது அதிகாரம் 15வது இறை வசனத்தில், நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்தவனாயிருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையில் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. சின்ன குழந்தை முதலே நீ கிறிஸ்துவ இறை விசுவாசத்தில் நம்பிக்கையில் வளர்ந்த ஒரு மகனாக இருக்கிறாய். அதனால் அந்த நம்பிக்கையின் மிகுதியினால் கடவுள் உன்னை ஞானத்தினால் நிரப்பி இருக்கிறார். அந்த ஞானம் விவிலிய அறிவையும் விவிலியத்தை பற்றிய தெளிவையும் மெசியாவை மீட்பரை குறித்த புலமையையும் அவரை குறித்த ஞானத்தையும் பெற்றதாய் இருக்கிறது என்பதை அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது. சிறையில் வாடி கஷ்டப்பட்டிருக்கிறார், துன்பப்பட்டிருக்கிறார். இவருக்கு ஒரு விதமான வயிற்று வலி இருந்திருக்கிறது. அந்த வயிற்று வலியினால நீண்ட ஆண்டுகள் ஒரு வேதனையை, துன்பத்தை அனுபவித்தவராக இருக்கிறார். எபேசில் அவர் இருந்தபோது தப்பறை கொள்கைகள் அதிகமாக பரப்பப்பட்டது. தப்பறை கொள்கைகள் என்பது கிறிஸ்தவ கோட்பாட்டிற்கு, கிறிஸ்தவ நெறிக்கு எதிரான ஒரு வழக்கத்தை, கொள்கையை கொடுப்பது. இந்த தப்பறை கொள்கையை எதிர்த்து அவர் போராடி இருக்கிறார். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் பவுலடிகளார் அவரை எபேசில் ஆயராக திருநிலைப்படுத்தி இருக்கிறார். 15 ஆண்டுகள் ஆயராக எபேஸ் நகரில் அவர் பணியாற்றி இருக்கிறார். பேகனிய அந்த சமய கொள்கையை எதிர்த்து அவர் போராடியதனால அவரை தெருவில் அப்படியே தரதரவென இழுத்து கொண்டு போய் தெருவில் போட்டு கல்லாலே எரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி இன்னுயிரை கொடுத்த தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையை இன்று நாம் நினைவு கூறுகிறோம். அதுபோன்றே மற்றொரு ஆயரான தீத்துவை பற்றி நாம் சிந்திக்கிற வேளையில் பவுலடியாருடைய துணையாளராக இவர் இருக்கிறார். பவுலும் பர்னபாவும்
அந்தோக்கியாவில் இருந்தபோது தீத்துவும் அவர்களோடு உடன் இருந்திருக்கிறார் என்று இவரை பற்றி விவிலியம் சான்று பகர்கிறது. எருசலேமில் முதல் சங்கம் தொடங்கப்பட்டது. அந்த முதல் சங்கத்தில் பங்கெடுப்பதற்காக பவுலோடும் பர்னபாவோடும் தீத்துவும் உடன் சென்றிருக்கிறார். இவர் ஒரு புறவினத்தவர், ஆனாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக நற்செய்தி பணியை செய்ய பல்வேறு இடங்களுக்கு நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கிறார். விருத்த சேதனம் இவர் செய்யல. யூதர்களாக இருக்கிறவர்கள் விருத்த சேதனம் செய்யணும் அப்படின்ற ஒரு கடமை கட்டாயம் இருந்திருக்கிறது. கிறிஸ்தவ நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் மட்டும் போதும், விருத்த சேதனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை பவுலடிகளார் இவருக்காக வாதாடி இன்றைக்கு விருத்த சேதனம் அப்படின்ற ஒரு நிலையே கிறிஸ்தவத்தில் கிடையாது. இது முற்றிலுமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை கொண்டிருந்ததனால எபேசு நகரில் பணியாற்றி பவுலோடு பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்திருக்கிறார். கொரிந்து நகரிலே இவர் பணியாற்றிருக்கிறார். மாசிதோனியாவில் பவுலடிகளார் இருந்தபோது அவர் சொல்றாரு, என்னுடைய மனதுக்குள் மிக பெரும் ஒரு போராட்டம் இருக்கிறது, உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு அச்சம் இருக்கிறது, பயத்துல தான் நான் ஒரு நாளை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எப்பொழுது தீத்து என்னிடத்தில் வந்தாரோ என் மனதிற்கு ஒரு ஆறுதல் இருக்கிறது, என் மனதிற்கு ஒரு நிம்மதி இருக்கிறது, மனதுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது என்று சொல்லுகிறார். 95 வயதுல கிரேத்து அப்படின்ற ஒரு இடத்தில் அவர் ஆயராக இருந்து இறந்து போகிறார். இவருடைய நல்வாழ்வை குறித்து சான்று பகர்கின்ற நம்முடைய தாயாம் திருச்சபை, ஐக்கிய அமெரிக்க நாடுகளிலே அந்த படை பிரிவினர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கென்று ஒரு சிறந்த படை வீரனாக இருக்கிறவனுக்கு விருது ஒன்று வழங்கப்படும். அந்த விருது ஆயரான புனித தீத்துவினுடைய பெயரினால் வழங்கப்படுகிறது என்பது இவருக்கு கொடுத்திருக்கிற வெறும் பெரிய மரியாதையாகவும் புகழாகவும் இருக்கிறது. ஆம், அன்பிற்கு பிரியமானவர்களே, இந்த 2 ஆயர்களை நினைவு கூறுகிற இந்த நாளில் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன நம்முடைய வாழ்க்கைக்கு பாடமாக கற்றுக்கொள்கிறோம்? அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னேன். பல நேரங்களில் இதை நாம் கேட்டோம் மறந்துடுவோம். ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு பாடமாக இருக்கலாம், நமக்கு படிப்பினையாக இருக்கலாம். அதை தான் 5 கருத்துக்களாக அந்த ஜபத்தின் போதே உங்களுக்கு சொன்னேன். 1, இணைந்து பணியாற்றுவது. சேர்ந்து உழைக்கணும், ஒன்றாக இணைந்து பணியாற்றணும். பவுலோடு இணைந்து பணி செய்தார்கள், பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்தார்கள், நற்செய்தி அறிவித்தார்கள். இணைந்து பணியாற்றுவது. எந்த வேலை கொடுத்தாலும் சரி, கொடுக்கப்பட்ட பணியை பொறுப்போடு செய்வது, கடமையை உணர்ந்து செய்வது. எனக்கு இந்த வேலை கொடுத்திருக்கிறாங்க, தீமோத்தேயுக்கும் தீத்துவுக்கும் பவுல் இந்த வேலையை கொடுத்தார் அப்படின்னா அந்த பொறுப்பை உணர்ந்து கடமை உள்ளத்தோடு பணியாற்றி இருக்கிறாங்க. நாமும் கூட எந்த பணியாக இருந்தாலும் கடமை உணர்வோடு செய்யலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுடைய வாழ்வு கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்டிருந்த வாழ்வாக இருக்கு. கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தி வாழ்ந்தார்கள். நாமும் கூட கிறிஸ்துவை நம் வாழ்வில் முன்மாதிரியாக ஏற்று முதன்மைப்படுத்தி வாழ அழைக்கப்படுகிறோம். நான் சொன்னபடியே வாழ்க்கை என்பது போராட்டங்களையும் சவால்களையும் துன்பங்களையும் மனவேதனைகளையும் நெருக்கடியையும் கொண்டது. இன்னல்கள் இடையூறுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும், சோதனைகள் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் இவற்றை எல்லாம் துணிவோடு சவாலோடு எதிர்கொண்டார்கள் இந்த ஆயர்கள். நாமும் கூட நம் வாழ்வில் அத்தகைய துணிவோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். இறுதியாக எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில் நமக்கு மன நிறைவு வேண்டும். அந்த மன நிறைவை 80-90 வயதுகளிலும் அனுபவித்தவர்கள் இந்த ஆயர்கள். நாமும் மன நிறைவோடு வாழ இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். அன்பிற்கு பிரியமானவர்களே, நாட்டினுடைய குடியரசு தின விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் ஒரு சிறிய சிந்தனை அதோடு நிவர்த்தி செய்கிறேன். மதத்தின் பெயரினால் பிளவுபட்டு போயிருக்கிற பிரிவினை பேதங்களை பேசுகின்ற நிலையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இது ஒரு மிக பெரும் அச்சத்தை நம்முடைய நாட்டிற்கு விளைவிக்கிறது. ஒரு கலக்கத்தை சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற நமக்குள் ஏற்படுத்துகிறது. மதத்தை வழிநடத்துவதற்காக மத தலைவர்கள் இருக்கிறார். நாட்டு தலைவர்கள் அதற்கு அவசியம் இல்லை. நாட்டு தலைவர்கள் அவசியம் இல்லை. ஒவ்வொரு மதத்திற்கென்றும் மத தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்து மதமா, இந்து மதத்தை வழிநடத்த இந்து துறவிகள் இருக்கிறார்கள், இந்து ஞானிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த மதத்தை வழிநடத்துவார்கள், மத மக்களை வழிநடத்துவார்கள். கிறிஸ்தவ மதத்தை வழிநடத்துவதற்கு கிறிஸ்தவ போதகர்கள் இருக்கிறார்கள்.
கிறிஸ்தவ துறவிமார்கள் இருக்கிறார்கள். முஸ்லீம் மதத்தை வழிநடத்துவதற்காக அவர்களுக்கென்று தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாட்டை ஆளுகிறவர்கள் இந்த மதத்தை தூக்கி பிடித்துக் கொண்டால் ஒரு சார்பு நிலையாக போய் அது பிரிவினைகளை, பேதங்களை உண்டாக்குகிறது. எனவே இவற்றை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குடியரசு தின விழா நமக்கு நினைவூட்ட வேண்டும். இரண்டாவதாக, ஓட்டிற்காக எதையும் செய்யலாம் என்கிற நிலை ஒழிக்கப்பட வேண்டும். ஓட்டு தான் எனக்கு முக்கியம், அதுக்காக நான் நாட்டை கூட விற்பேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துவிடக்கூடாது. மக்களால் மக்களுக்காக ஆட்சி செய்வதுதான் குடியரசு என்று நாம் கொண்டாடுகிறோம். அதுல ஓட்டுக்காக நாட்டை விற்றால் நம்முடைய நிலைமை படுமோசமாகிவிடும் என்பதை குறித்து எச்சரிக்கையோடும் கவனத்தோடு இருக்கணும். மூன்றாவதாக, இன்றைக்கு விலைவாசி ஏறிவிட்டது. எங்கு பார்த்தாலும் வறுமையும் பஞ்சமும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. எந்த பொருளையும் காசு கொடுத்து வாங்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறது. வேலையின்மை பெருகி இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாட்டு தலைவர்கள் கருத்தில் கொண்டு விவேகத்தோடு நடந்து மக்களுடைய நலனில், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு பொது நலனில் அக்கறை கொண்டு வழிநடத்துகிற போது இந்த நாடும் சமூகமும் செழிப்போடு வளரும். இந்த குடியரசு அர்த்தமுள்ள குடியரசாக இருக்கும். அதற்காக நாட்டின் ஒற்றுமைக்காக, அமைதிக்காக, மகிழ்ச்சிக்காக ஜெபிப்போம். ஆமென். மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. விதி என்னும் சகதியில் சாய்ந்தே, புவி அதிபதி உன் திட்டம் மறந்தே. விதி என்னும் சகதியில் சாய்ந்தே, புவி அதிபதி உன் திட்டம் மறந்தே. வழியில்லாதவன் ஆனாலும், விழியிழந்தே நான் போனாலும், கவியுடன் சேர்த்துக் கொள்வாய். நான் கவியுடன் பாட்டிசைப்பேன். கவியுடன் சேர்த்துக் கொள்வாய். நான் கவியுடன் பாட்டிசைப்பேன். அர்ப்பண மலராய் வந்தே, அர்ச்சனையாக்கினேன் என்னை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தங்கள் அர்ப்பணத்தின் அடையாளமாக உம்மக்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். எங்களது இறைப்பற்றுள்ள காணிக்கை உம் திருமகனின் நிலையான பலிகளோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கூழியம் புரிய
தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெறுகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வது. தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்த வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பெண்ணும் வாழும் எண்ணிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உன் திருமகனின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொண்டுள்ளோம். பணியில் அவர் காட்டிய எடுத்துக்காட்டை நாங்கள் பின்பற்றவும், விண்ணரசில் நுழைந்திட தகுதி பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. தலை வணங்கி குடியரசு தின நல்வாழ்த்துக்களின் சிறப்பான ஆசிரை பெற ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒரே குடும்பமாக இணைக்கப்பெற்ற நாடாக திகழ நம்மை அழைத்த தந்தையாகிய கடவுள், நீங்கள் நம்பிக்கையில் உறுதியும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியும் அன்பு செயல்களில் ஈடுபாடும் கொண்டிருக்க செய்வாராக. ஆமென். நம் வாழ்வில் பங்கேற்க வந்த இறைமகன் உங்கள் உதட்டாலும் உள்ளத்தாலும் வாழ்வாலும் நீங்கள் அவரை போற்றும் பொருட்டு விண்ணக அருளை நிறைவாக பொழிவாராக. ஆமென்.
தந்தை மகன் ஆகியோரின் அன்பின் பிணைப்பான தூய ஆவியார் தமது அன்பில் எல்லா குடிமக்களையும் ஒன்றுபடுத்தி தங்கள் ஏக்கங்களின் உண்மையான நிறைவை அவர்களுக்கு வழங்குவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்திய குடிமகனாக நம்முடைய உரிமைகளையும் கடமைகளையும் உணர்ந்தவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கலைமொழியால் உன்னை துதித்திடல் நாளும் கவலையை தீரும் அம்மா. கலைமொழியால் உன்னை துதித்திடல் நாளும் கவலையை தீரும் அம்மா. தேனிசை பாவார் தாய் உன்னை பாட தேவிட்டா உணவாமே. தேனிசை பாவார் தாயுனை பாட தேவிட்டா உணவாமே. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலான் தாயுமே நீயே ரவியோர் திரவியமே. தாயினும் மேலான் தாயுமே நீயே ரவியோர் திரவியமே. இனிய உன்னாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே.